மனோஜ் கிட்ட ரோகிணி பற்றி பேசினப்பயே கடிதத்தால் குடும்பத்தில் வெடிக்கிற பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் மனோஜை நேரடியாகவே சந்தித்து பேசுகிறாரு ரோகிணியோட பிஏ. அப்போது ரோகிணி பற்றியும் முத்து பற்றியும் ஒரு சில விஷயங்களை சொல்ல, அதனால் குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெடிக்குது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் விஜயா டான்ஸ் கிளாஸில் இருக்கும்போது அந்த காதல் ஜோடியை கவனித்து 2 பேரையுமே தனித்தனியாக ஆட வைக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், ஏன் மாஸ்டர் எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சந்தேகம் இல்லை, நீங்கள் 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, 2 பேரும் சேஞ்ச் பண்ணால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இனி யாரும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் எல்லாம் தனியாக போய் பண்ண வேண்டாம், நான் சொன்னால் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்வதி கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்போது பார்வதி கிட்ட, சமைக்கிறியா இல்லை வெளியே சாப்பாடு வாங்கவா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க, அதுக்கு பார்வதி, அதுதான் மீனா எடுத்துகிட்டு வருவாளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளை வர வேண்டான்னு சொல்லிட்டேன், அவள் வந்தாலே ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸில் அந்த 2 ஸ்டூடெண்ட்டை கட்டி பிடிச்சி நின்னதா மீனா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்வதி பதறி போய், அவங்க இந்த வீட்டில் டான்ஸ் ஆடுறாங்க, லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் எதனா ஓடி போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, விஜயா இதுக்கு அந்த மீனாவே பரவாயில்ல போல, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பார்வதியை கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி, நீயே அவங்க 2 பேரையும் நிறுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படி பண்ணுனா மீனா சொல்லி நான் கேட்குறது போல ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா மறுத்துடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் மனோஜ் அந்த பிஏவை சந்திக்க தன்னுடைய பாடிகார்டு அண்ட் ரோகிணியோட கோயிலுக்கு போகிறாரு. அங்கே பிஏ சாமியார் கெட்டப்பில் கோவிலில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மனோஜ், சாமியார் வந்திருக்காங்க, போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது பிஏ தினேஷ், உன் மனைவி தானே கல்யாணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்க, கல்யாண மாதிரி முக லட்சணமாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா, உன் பேர் மனோஜ்குமார் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், உன் மனைவி யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது பற்றியும் தெரியும், நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்லி, ஒரு ஆள் கொஞ்சம் முன்னாடி தான் என்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு வெளியே போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லெட்டரை மனோஜ் படித்து பார்த்ததும், உன்னை இவ்வளோ நாள் தூங்க விடாமல் பண்ணது நான் தான், உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தோட டைட்டில் தான் என்னோட பெயர் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் எழுதியிருக்குது. உடனே மனோஜ், ரஜினி சார் நடித்த படம் என்ன பேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவருடைய பாடிகார்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களினுடைய பெயரை சொல்ல, அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்கிறாரு. அது எங்கள் அப்பா பேர், அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்க மாட்டார், வேறு எதனா பேர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்துவோட ஃபோட்டோவை அந்த பிஏ கிட்ட காமிச்சு, இவனா கொடுத்துட்டு போனது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்கவும், பிஏ ஏற்கனவே முத்து காரில் போகும்போது அவரை அடித்து போலீஸில் மாட்டி விட்டதை ஞாபகம் வச்சுட்டு, ஆமாம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி முத்துவை மனோஜ் கிட்ட மாட்டி விடுறாரு. இதனால் கோபமான மனோஜ் வேகமாக அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வராரு. மனோஜ் கோபமாக வீட்டுக்கு வந்ததும் ரோகிணி தடுத்து நிறுத்தி, நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, இப்போ எப்படி கேட்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதான் அந்த சாமியாரே சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது பீம்பாய் கிட்ட, நான் ஒருத்தனை சொல்கிறேன், அவனை கையை காலை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. மனோஜ் முத்து முத்து அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே கத்திக்கிட்டே வர, விஜயா, ஏன்டா இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு ஒரு லெட்டர் வந்துட்டே இருந்துச்சு, அதை எழுதுனது முத்து தான், அவன் தான் என்னை மிரட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வீட்டில் இருந்த மொத்த குடும்பத்தினருமே வந்துடுறாங்க. மீனா என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்க விஜயா மீனாவை திட்டுறாங்க. அண்ணாமலை வந்து என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, ஏற்கனவே தனக்கு வந்த லெட்டர் பற்றி மனோஜ் சொல்கிறாரு. அப்போ மீனா, அவர் அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் விஜயா, நீங்கள் 2 பேருமே இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறாங்க. ஸோ இதோட இன்னும் எபிசோட வந்துட்டு முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.